வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நேந்திரன் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேந்திரப்பழ சிப்ஸுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள். பழுக்கவும் இல்லை, காயாகவும் இல்லை, இந்த மாதிரி உள்ள பழத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 பழம் வச்சுருக்கேன். உப்பு வந்து நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். பொரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே வந்து பெப்பர் தூளோ இல்லை வெறும் மிளகாத்தூளோ அது உங்கள் இஷ்டம். அது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூவிக்கலாம். நான் இப்போ வெறும் சால்ட் மட்டும் தூவி செஞ்சு கட்ட போகிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம தண்ணியில் ஊற போடணும். பாருங்கள், இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2த்தையும் நான் உரித்து எடுத்துட்டேன். இப்போ நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த உப்பு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். பாருங்கள், நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ இது வந்து தண்ணியிலேருந்து எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம இதை வந்து இப்படியே பிடிச்சிட்டு இப்படியே சீவாக வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த கலர் வந்து அப்படியே மாறி மஞ்சள் கலராக ஆகிடும். மஞ்சள் கலராக ஆகிடும். நம்ம இதை வந்து உப்பு தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சாதான் நம்ம சீவி போடும்போது கரெக்டான ஒரே மாதிரி வேகும். பாருங்கள், வெந்தம் வந்து நீங்கள் தட்டினா அந்த கலகலன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி வர ஸ்டேஜில் தான் இதை வந்து நம்ம எடுக்கணும். பாருங்கள், இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வச்சு எடுத்துடலாம். மறுபடியும் நம்ம அடுத்து போடும்போது ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் வந்து காய விடுங்க. பாருங்க, இந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சவங்க மறுபடியும் போட்டு எடுத்துக்கணும். ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி நல்லா மறுபடியும் காய விடுங்க. காய விட்டுட்டு நல்லா மொத்தமாகவே நீங்கள் போட்டுடலாம். பாருங்கள், கலர் மாறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். கொஞ்சமாக இப்படி சால்ட்டு போட்டு இதில் தேவைன்னா நீங்கள் காரம் வேணும் அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.